Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு வெளியான மிக நல்ல படங்கள் இதுதான் இன்றைக்கி சினிமா டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரிஸில் வராத சில திரைப்படங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அந்த திரைப்படங்களில் தோல்வியடைந்த திரைப்படமாக இருக்கலாம், இல்லை வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கூட இருக்கலாம். அதை நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தின் தரத்தை முன்வைத்தே இந்த படங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வராத திரைப்படங்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இளைய தளபதி விஜய் நடித்து செம்புதேவன் இயக்கிய புலி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 100 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி இந்த படம் பெறலை, தோல்வி அடைந்த திரைப்படம் தான். அதே மாதிரி விஜய் கேரியர்லேயும் இந்த படம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படமாக அமைஞ்சது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தை பாராட்டப்பட்டது யாருன்னா 2 பேர் பாராட்டப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படம் வெளியாகி சில நாட்கள் கழித்து ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட்டில் அவங்க பேட்டியை கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த படம் தோல்வி படம் தான், எங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஒன்றும் பெற்று தரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாகவே ஒரு ப்ரொடியூசர் என்னோட படம் தோல்வி படம், அது அடுத்த முதல் படம் தோல்வி தான், அதுவும் மிகப்பெரிய ஹீரோ வைத்து எடுத்த படம் தோல்வி என்று ஒத்துக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ குடோஸ் டு தம். அடுத்து விஜய் சார். ஏன்னா ரூமர்ஸ் நான் படித்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனுக்காக இந்த படத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் நம்ம படித்தோம். நானும் படிச்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக அப்படி இருந்ததுன்னா நிஜமாவே அவருக்கும் ஒரு குடோஸ் கொடுத்தாகணும். ஸோ இது டோட்டலாக குழந்தைங்களுக்கு அவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பட் ரீச் பெருசாக இல்லை. ஏன்னா சிம்புதேவனோட லெட் ஒன் ஸ்க்ரீன் பிளே தான் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியை சிம்புதேவன் சார் சரியாக நிறைவேற்றிக்கலன்றது தான் புலி படத்திலும் தோல்விக்கு காரணம். 2வது வேதாளம். வேதாளம் பற்றி பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஒரு நல்ல வெற்றி அடைந்த திரைப்படம். ஆனால் திரைக்கதை அந்த தரத்தில் பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால் வேதாளம் நம்மளோட லிஸ்ட்டில் இடம் பிடிக்கலைங்க. அடுத்தது 10 அன்றத்துக்குள்ள ஒரு கார் டிரைவரை பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம், ஒரு ரேஸ் ஃபிலிம் அப்படின்னு நடக்கும்போது இது டிரான்ஸ்போர்ட்டர் டைப்பான ஃபிலிமாக அமைஞ்சது. பட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரிப்பிங்னஸ் கொடுக்கல, as well as மக்களும் அதை ஏற்றுக்கல. ஸோ இதுவும் ஒரு தோல்வி அடைந்த திரைப்படம் தான். மாஸ். சூர்யாவில் நடித்த மாஸும் தோல்வி திரைப்படம் தான். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் ஒரு ஆங்கில திரைப்படமோ இல்லை நிறைய வேற்றுமொழி திரைப்படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் நிறையவே இருந்தது. ப்ளஸ் அதை எடுத்த விதம் மக்களை சரியாக போய் சேரலை. ஸோ மாஸும் ஒரு தோல்வி படமாக அமைந்தது. அதே மாதிரி பாகுபலி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். இந்த வருடத்தில் மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட இந்தியா அளவில் மிக வெற்றி அடைந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஏன் நம்ம ரேட்டிங்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, பாகுபலியோட பலமே அதோட விஎஃப்எக்ஸும் அதோட கிளைமேக்ஸில் அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸும் தான். ஏன்னா முற்பாதியில் பார்க்கும்போது கதை 200 மூவ் ஆச்சு. உண்மையாகவே நீங்களாம் மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க, கதை 200 மூவ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை அந்த அளவுக்கு வலுவாக அமையல. ஏன்னா சொல்லப்போனால் இந்த படத்துடைய கரெக்டான நாட் என்ன கதை, இது ரொம்ப ஒரு கிளியர் எட்ஜே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நமக்கு தெரிய போகுது அப்படின்ற செகண்ட் பார்ட்ல தான் தெரிய போகுதுன்ற ஒரு அழுத்தம் கிளைமேக்ஸில் ராஜமௌழி சார் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஸோ பட் இதை தாண்டி இந்த படம் வெற்றி அடைந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜமௌழி தான். அவருடைய கடின உழைப்பும் அவருடைய அந்த வேலை வாங்கின விதமும் விஎஃப்எக்ஸில் அதே மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார். நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு குடோஸ் சொல்லணும் ராஜமௌழி சாருக்கும் இந்த நேரத்தில் அதனால தான் இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் $1 மில்லியன் ஹிட் இந்த படம் அமைஞ்சது. ஸோ ரியலி ஃபேண்டாஸ்டிக் மூவி as well as the visual effects point of view and technical point of view, not as per the story screenplay point of view. And next காஞ்சனா 2 இது லாரன்ஸ் சார் இயக்கியிருந்தார். உங்களுக்கே தெரியும், ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு 3 சீக்வல்ஸ், அதுவும் பேய் படத்தை பேசி 3 சீக்வல்ஸ் எடுத்து அதை வெற்றி அடைந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயங்க. ஆனால் காஞ்சனா பார்த்த ஃபீலே தான் இதுலேயும் இருந்ததுன்றது தவிர்க்க முடியாத விஷயம். செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரி ரொம்ப ஒரு ஆர்ட் டச்சிங்காக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் நம்மளோட ரேட்டிங்கில் இடம் பிடிக்கல. அப்பார்ட் ஃப்ரம் தட் வசூல் ரீதியாக 100 crore கிளப் தொட்ட படம் இது. ஸோ இதுதான் நம்ம இந்த ரேட்டிங்கில் காத்திருப்போம். இதே மாதிரி சில திரைப்படங்கள் கூட இருக்கலாம். இப்போ என்னோட ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சது, என்னோட கருத்தை தான் எனக்கு பதிவு பண்ணுறேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கருத்தில் உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம், கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறையவே இருக்கலாம். பட் ஆனால் இது என்னோட கருத்தோட பதிவு தான் இது. ஸோ இப்போ நான் பிரிச்சிருக்க 20 படங்கள் எப்படி பிரிச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்ல படமாக ஆக வேண்டிய ஒரு திரைப்படம் ஒரு சில நூல் அளவில் மிஸ் ஆயிடுச்சு, சில விஷயங்கள் சில நூலில் மிஸ் ஆகி போனது ஒன்று. 2வது
நல்ல படம், மூன்றாவது வந்து சிறந்த படம், நான்காவது மிகச்சிறந்த படம். இந்த இதில் தான் வந்து அடிப்படையெல்லாம் வந்து நம்ம வந்து ரேட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரேட்டிங் கொள்ள போகலாங்க. ஓகே, இந்த வருடத்தில் 20வது இடம் எந்த படம் பிடித்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசை. எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இயக்கி நடித்த இசை தான் வந்து 20வது இடம் பிடிச்சிருக்குங்க. இந்த படம் பற்றி உங்களுக்கு தெரியும். என்னன்னா இது வந்து ஒரு 2 மியூசிஷியன்ஸ்குள்ளே இருக்கிற வந்து ஒரு போர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஸோ பட் ஆனால் என்னன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஹீரோயினை இது பண்ணுறது அப்படியே போயிடுச்சு. பட் செகண்ட் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் த பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான செகண்ட் ஆஃப்ங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் பாட்டே கிளப்பியிருந்தார் எஸ்.ஜே. சூர்யா. பட் ஆனால் எங்கே இந்த படம் வந்து ஒரு திருப்தி அளிக்காமல் போயிட்டு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நான் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இந்த படத்தை முடித்தது தான் இந்த படத்தின் பலவீனம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எஸ்.ஜே. சூர்யா படத்தை நம்ம நல்லாவே தெரியும். he always deals with the psychological factors of human beings. முதல் படத்தை இப்போ வாலியில் பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி பண்டாட்டி ஆசைப்படுற ஒரு அண்ணன், ரெண்டாவது வந்து ஈகோன்ற ஒரு சைக்காலஜிக்கல் பிட்வீன் த 2 லவர்ஸ், மூன்றாவது வந்து நியூல வந்து ஒரு சின்ன பையன் பெரிய 20 வயசு 25 வயசு ஆள் அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். அடுத்தது நாலாவது வந்து நினைவுகளை பேஸ் பண்ணி அன்பே ஆறுகிறது, இதுவும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஒருத்தனை அழிக்கணும்னா அவனோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தனை அழிக்கலாம் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மையக்கருவை அமைஞ்சது. ஸோ நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி கிளைமேக்ஸ் டிசர்வ்ஸ் என்ன சொல்றது வின் சொல்ல முடியாது, லூசஸ். பிகாஸ் ஆஃப் கிளைமேக்ஸ் திஸ் மூவி லூசஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. அடுத்தது 19வது இடத்துல நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19th பிளேஸ் வந்து என்னை அறிந்தாங்க. என்னை அறிந்தால் வந்து 19வது இடம் அஜித் குமார் அவர்கள் நடித்து திரு கௌதம் வாசுதேவன் இயக்கிய திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் கதையும் திரைக்கதையும் தான் கௌதம் வாசுதேவனுடைய பலமும் பலவீனமும் காமிச்சது. என்னன்னா முதல் முறையா ஒரு ஹீரோவுக்காக கதை எழுதினார் கௌதமன். இது வரைக்கும் அவரோட படங்கள் எல்லாமே கதை எழுதிட்டு தான் ஹீரோ யோசிப்பார். பட் முதல் முறையா அஜித் சார் கேட்டார் ஒரே காரணத்துக்காக அவர் கதையை எழுதினார். பட் அப்படி எழுதும் போது என்ன தப்பு பண்ணிட்டார்னா அஜித் சார் குறை சொல்ல வேண்டிய அவசியமே அதில் கிடையாது. ஸோ அவருக்கு ஹிட் தேவைப்பட்டுச்சு. பட் இட் ட்ரஸ்டட் கௌதமன். அவர் கொடுத்துட்டார், உங்க இஷ்டம், நீங்க என்ன பண்ணா நான் நடிக்கிறேன் அப்படின்றது தான் அஜித் சார் கீனா இருந்தார். பட் கௌதமன் என்ன நினைச்சாருன்னா இது 2 பேருக்கும் இருக்கணும், இது என்னோட படமாவும் இருக்கணும், அஜித் சார் ஃபேன்ஸையும் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு சில தவறுகளை பண்ணி ஒரு நல்ல படத்தை பெரிய நல்ல படம் இருக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த ரேட்டிங் இடம் பிடிச்ச காரணம் ஏன்னா இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு காட்சி அஜித் சார் வெட்ட வரும்போது எனக்கு பயம் என்ன தெரிஞ்சது, எனக்கு பயத்தோட அருமை புரிஞ்சுது அப்படின்னு ஒரு டஃப் கப் சொல்ற இடம். அடுத்ததே மாதிரி இன்டர்வல் பிளாக் ரொம்ப மாசாலாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான இன்டர்வல் பிளாக், எல்லாம் யாருமே எல்லாம் போய் அந்த குழந்தைக்காக இப்படி கையை பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு பிளாக் ஒன்று இருக்கும் பார்ப்பாரு. அதோட ஃபீல் ரொம்ப அழகாக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் அதை நோக்கி தான் ட்ராவல் ஆச்சு. என்னவோ தெரியல நான் மாஸ் காட்டணுன்ற மறுபடியும் அவர் இங்கே கொண்டு வந்துட்டு பழைய வில்லன் உள்ள கோத்து விட்டு அப்படி இப்படி பண்ணி ஏதோ நானும் மாஸ் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணி தேவையில்லாத மாசாக இருந்தது அது. ஸோ அங்கே தான் வந்து இந்த படத்துடைய ஒரு இது எந்த மாதிரி படம் பார்க்குறோன்னு தெரியாமல் போயிடுச்சு ஆடியன்ஸுக்கும். பட் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லை, ஆனால் வெற்றி அடைந்த திரைப்படம் தான் என்னை அறிந்தார். அடுத்தது வந்து 18ஆம் இடம் வந்து குற்றம் கடிதல். குற்றம் கடிதல் பிரம்மா இயக்கின்றார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிள்ளைகளாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாவனை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அஸ் வெல் அஸ் அந்த ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நல்லது கெட்டது 2 பக்கமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. நான் கூட இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமான படம், தூக்கி வச்சு கொண்டாட படம் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் மிகப்பெரிய ஃப்ளா ஒன்று இருந்து தெரிஞ்சுது. என்ன ஃப்ளானா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வயசு அந்த தீர்வு என்னன்னா நீங்கள் முத்தம் கொடுத்துருக்கலாம், ஒரு டீச்சர் அந்த டீச்சர் முத்தம் கொடுத்து சரி பண்ணிருக்கலாம் அந்த பையனுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், ஒரு 10 வயசு பையனும் போது அந்த பையனை நம்ம வந்து முத்தம் கொடுத்து சரி பண்ணலாம். அதே தவிர ஒரு 11th 12th படிக்கிற பையன் ஒரு 5-6 வயசு பையன் பண்ணியிருந்தானா அந்த டீச்சர் முத்தம் கொடுக்க முடியுமா? இது சாத்தியப்படுமா? அதனால தான் என்னவோ இந்தியாவில் இந்த படம் வந்து மிகச்சிறந்த படம் என்ற அவார்டு வாங்கிட்டு மற்ற எந்த ஃபெஸ்டிவல்ஸுமே இந்த படம் வந்து ரீச் ஆகல, அதர் வேர்ல்டு மூவி ஃபெஸ்டிவல்ஸில், இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸில். ஏனென்றால் அவங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் முக்கியமாக காரணம். ஆனால் அதை தவிர இது நல்ல படம், நிஜமாக நல்ல படம் தான். கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை லெட் டவுன் பண்ணியது. இந்தியாவில் பாராட்டப்பட்டாலும் மற்ற இடத்துல வந்து இது அந்த அளவுக்கு பெருசாக ரிசீவ் ஆகலை. நெக்ஸ்ட் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தமும். ராம் பிரகாஷ் ராயப்பா இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். இந்த படத்தில் ப்ளஸ் வந்து இந்த படத்தை செகண்ட் ஹாஃபோடைய ஸ்க்ரீன் பிளே தான். முதல் பாதி ஜாலியாக அப்படி போனாலும் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சயின்ஸ் ஃபிக்ஷன் மேட்டர் அழகாக சேர்த்தது. ஒரு செல்ஃபோன் டவர் அண்ட் டெரரிஸ்ட் அட்டாக் அது எடுத்து மிக்ஸ் பண்ணது. ஸோ இல்லாமல் போயிட்டு எப்படி இருக்கும், ஒரு 12 hours வந்து செல்ஃபோனோட டவர் வந்து எடுக்காமல் போயிட்டா ஆல் ஓவர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். படத்துடைய சர்ப்ரைஸ் யாருன்னா நகுல் தான். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் தினேஷ் ஆஸ் யூஷுவல் ஷேக்ஸ் இஸ் இப்படி தலையாடிட்டே இருந்தார். பிந்து மாதவி அவங்களோட உள்ள பண்ணாங்க. பட் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஆஃப் ராம் பிரகாஷ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நகுல் அண்ட் ஊர்வசி இதுதான் வந்து படத்தை வந்து ரொம்ப அழகாக லீட் பண்ணி கொண்டு போச்சு. வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வெற்றியை பெற்ற திரைப்படம். அடுத்தது கிருமி வந்து திரு அனுச்சரன் இயக்கியிருந்தார், கதிர் நடிச்சிருந்தார்.
கிருமியோடைய பலமும் பலவீனமும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்காமவும் போயிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு போலீஸ் இன்ஃபார்மரோட லைஃப் எப்படி இருக்கும், போலீஸ் நம்பாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதோட இது வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தார் அனுச்சரன். மணிகண்டன் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருந்தார். ஸோ இது நிஜமாவே வந்து ஒரு நல்ல திரைப்படம் தான். ஆனால் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையில. இட்ஸ் அ குட் ஃபிலிம். கிருமி வந்து 16ஆம் இடம். 15ஆம் இடம் எந்த படம் சொல்லி கேட்டிங்கன்னா பூலோகம். ஜெயம் ரவி நடித்த பூலோகம் திரைப்படம் தான் 15ஆம் இடம். இந்த படத்தின் பலமே இந்த படத்தின் வசனங்களும் ஜெயம் ரவி நடிப்பு தான். ஏன்னா வந்து ஒரு பாக்ஸிங் இதில் வந்து ஒரு சர்வதேச அரசியலை புகுத்தி ரொம்ப பிரமாதமாக வந்து திரைக்கதை அமைத்திருந்தார் கல்யாண கிருஷ்ணன். அதுக்கு வசனமும் மிக முக்கியமான ஒரு பங்கை வச்சது. வசூல் ரீதியாகவும் இப்போ வெற்றி அடைஞ்சு நல்லா ஓடிட்டு இருக்கு. பூலோகம் 15ஆம் இடம். 36 வயதிலேயே 14ஆம் இடம். ஜோதிகாவோட ரீஎன்ட்ரி என்ற மலையாள படத்தோட ரீமேக் அதே இயக்குனர் இயக்கியிருந்தார். அவ்வளோ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை படம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜோதிகாவோட ரீஎன்ட்ரியும் ஹவுஸ் ஒய்ஃப்காக சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களும் பெண்களை கவர்ந்தது. ஸோ அதே மாதிரி இளைஞர்களும் கவர்ந்தது. ஸோ அவங்க வந்து படத்தை பார்த்து நல்ல வெற்றி செஞ்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடையாது, ஒரு தரமான வெற்றி இல்லை ஒரு திரைப்படம், நல்ல திரைப்படமும் கூட. பட் நாட் லைக் அவ்வளோ அளவுக்கு இல்லை. ஈவன் த ரோஷன் ஆண்ட்ரூஸை டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இது நல்ல திரைப்படம். இந்த திரைப்படம் பிடித்திருக்கும் இடம் 14. அடுத்தது 13ஆம் இடத்துல புறம்போக்கு என்கிற புது உடைமை. இது வந்து எஸ்பி ஜனார்தன் அவர் இயக்கியிருந்தார். ஆர்யா, விஜய் சேதுபதி, ஷாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தின் பலம் இந்த படத்தின் 2ஆம் பாதியில் வந்த திரைக்கதையும் ஷாமோட கேரக்டரைசேஷன் தான். அந்த ஜெயலோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிரமாதமாக அதுவும் போர்ட்ரே பண்ணியிருந்தார் ஷாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்ரேங்க அந்த கேரக்டர் அவர் ஷாம் பண்ணது வந்து. அதே மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்தது நிஜமாவே. பட் ஆனால் இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி தோல்வி திரைப்படம் தான். ஆனால் இது நிஜமாவே ஒரு நல்ல ஒரு திரைப்படம். முதல் பாதியும் வேறு மாதிரி ட்ரை பண்ணி வித்தியாசம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ரீச் ஆகிருக்கலாம். மேபி தேர்ஸ் அ சான்ஸ். பட் இது தோல்வி படமாக அமைஞ்சது. ஆனால் இது ஒரு நல்ல திரைப்படம். புறம்போக்கு என்கிற பொது உடைமை 13ஆம் இடம். 12ஆம் இடத்துல வந்து தனுஷ் அவர்கள் நடித்த அநேகன். அதாவது வந்து இது கமர்ஷியல் ஃபிலிம் தான். இதில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மம் அப்புறம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இது ரெண்டுத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணி கோர்வையாக ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தது தான் இந்த படத்தின் வெற்றியாக அமைஞ்சது. இந்த படத்தின் பலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது தனுஷ் பிச்சு மேஞ்சிருந்தார். ஆம்பியன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சாரும் ரீஎன்ட்ரி சூப்பராக இருந்தது வில்லனா வந்து. ஸோ இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இல்லை, வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான். ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம். ஆனால் இது ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமா. அநேகன் பிடித்திருக்கும் இடம் 12. அடுத்தது 11ஆம் இடத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த திரைப்படம் சங்கர் அவர்கள் இயக்கியிருந்த வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தது. பட் ஆனால் இந்த படத்துடைய மிகப்பெரிய லெட் டவுன் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சங்கர் படத்தில் வந்து முக்கியமான திரைக்கதை தான். இந்த வாட்டி அவர் திரைக்கதை வந்து சரியாக அமைக்காமல் போயிட்டார். ஏன்னா வந்து சுஜாதா இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் தான். நான் கூட எழுதியிருந்தேன் ஃபேஸ்புக்கில் போகும்போது. சுஜாதா இல்லாதது சங்கருக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் எழுதியிருந்தாமா. மேபி சுஜாதா இருந்திருந்தாருன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வேற ஒரு லெவலாக இருந்திருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது ஒரே ஒரு மனிதர், விக்ரம் மட்டுமே. விக்ரமின் அபாரமான நடிப்பால் இந்த படம் வந்து உச்சத்தை தொட்டது. 200 கோடி கிளப்லையும் சேர்ந்தது, 200 கோடி வசூலித்தது. அதுவே அவங்க மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு மேலேயும் வந்து வெற்றி அடைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட் ஆஃப் வியூல, ட்ரேட் சென்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு முயற்சி, நல்ல முயற்சி. விக்ரமின் முயற்சிக்காக இந்த படத்துக்கு நம்ம வந்து பாராட்டியே தீரணும். ஸோ பிடித்திருக்கும் இடம் 11. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான விஷயம் விக்ரமை தவிர்த்து பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி ஆஃப் பி.சி. ஸ்ரீராம் அண்ட் ஹேராமன் சாரோட மியூசிக் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 10ஆம் இடத்துல நானும் ரவுடி தான். நயன்தாரா வந்து ஒரு இயரிங் எம்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், பழிவாங்கிற கதை தான் வந்து. பட் இது லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னது. அதே மாதிரி வந்து அவங்க ஹியரிங் எம்பர், அவருக்கு வந்து ஒரு ரவுடி ஹெல்ப் பண்ணுறது, அவர் ரவுடியே கிடையாது, ரவுடின்னு தன்னை நினச்சிட்டு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸை ரொம்ப நல்லாவே கவர் பண்ண படம் தான் நானும் ரவுடி தான். நயன்தாரா வந்து கேரியரை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற நிறைய இடத்துல வந்து எழுதியிருந்தாங்க, நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் கிரிட்டிக்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வரவேற்பை பெற்றது. நானும் ரவுடி தான் பிடித்திருக்கும் இடம் 10. அடுத்தது 9வது இடத்துல திரு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஓ காதல் கண்மணி. இதற்கு முன்பு இயக்கிய 2 படங்களும் தோல்வி திரைப்படங்களா அவருக்கு அமைஞ்சது. பட் இதோட எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு போட்டுட்டு ரொம்ப ஒரு அழகான காதல் கதையை வந்து நமக்கு கொடுத்திருந்தாரு. முக்கியமா இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் தான். எடுத்துக்கிற கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பை பத்தி எடுத்தாலும் முடிவு யதார்த்தம் இதுதான்றதை ரொம்ப ஆணித்தரமாக அடிச்சு சொன்னார். அதனாலவோ என்னவோ இந்த படம் வந்து ரசிகர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி தியேட்டர்ல போய் ரொம்ப அழகா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வசூல் ரீதியாகவும் இது வெற்றி அடைந்த திரைப்படம் தான். அடுத்தது 8வது இடத்துல வருட இறுதியில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படம் பசங்க 2. 2
பசங்க, அதாவது வந்து ஹைப்பர் டென்ஷன் 2 கிட்ஸை பற்றி படம் பண்ணியிருந்தார் பாண்டியராஜ் சார். வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நார்மலாக இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்றதை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணி அவரோட முகத்திரைகள் எல்லாம் கிழித்தெறிந்தார் பாண்டியராஜ். இந்த படத்தில் பாராட்டப்பட்ட விஷயம் பாண்டியராஜை தவிர்த்து பண்ண மிக முக்கியமான அவர் சூர்யா மட்டுமே. சூர்யாவோடைய இந்த படத்தை தயாரித்ததும் அவர் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணதும் ஒரு நல்ல விஷயம் தான். சூர்யா மாதிரி அடுத்த இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அதோட ரீச் லெவல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்க படம் பசங்க 2 பிடித்திருக்கும் இடம் 8. 7வது இடத்தில் டிமாண்டே காலனி. அதாவது வந்து இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்த ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே காமெடி ஹாரர் ஃபிலிம்ஸ், அது தேவையில்லாமல் வந்து முகங்களை காட்டி ஒரு மாதிரி புஷ் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, இதை மாயாஜாலி வித்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஹாரர் ஃபிலிம் கிடையாது. ஹாரர் ஃபிலிம்ன்றது வேறன்றதை ரொம்ப அழகாக உணர்த்தியிருந்தார் அஜய் ஞானமுத்து, அறிமுக இயக்குனர். ஒரு படத்துக்கு ஹாரர் ஃபிலிமுக்கு தேவை த்ரில் அண்ட் அதை எடுத்துகிட்டு போகிற விதம் பியூர் ஹாரர் தான். ஒரு த்ரில் இருக்கணும். ஒரு ஹாரரை பற்றி நீங்கள் த்ரில் அதோட ஃபீல் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த த்ரில்லை ஃபீல் பண்ணிட்டாலே போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. ஹாரர் ஃபிலிமோட ப்ளஸ் அப்படின்றது தேவைப்படுறதுன்றது ரொம்ப அழகாக இயக்கியிருந்த அஜய் ஞானமுத்தும் அதில் நடித்திருந்த அனைவரும் அருள்நிதி சாராக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட இந்த படத்தோட திரைக்கதையும் இந்த படத்தின் இயக்கமும் தான். ஸோ டிமாண்டே காலனி பிடித்திருக்கும் இடம் 7. இந்த படம் வசூல் ரீதியாக நல்ல வெற்றி அடைந்த திரைப்படமும் கூட. 6வது இடத்தை பிடித்திருக்கும் படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரு அமித் அவர்கள் இயக்கி வீரா நடித்திருந்த ராஜதந்திரம். தமிழில் வந்து ஒரு எய்ஸ் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவிங்க. இது வரைக்கும் எய்ஸ் ஃபிலிம் நிறைய வந்திருக்கு, பட் இந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப பிரமாதமான ஒரு எய்ஸ் ஃபிலிம், கொள்ளையடிக்கிற திரைப்படம். கொள்ளையடிக்கிற திரைப்படம் வந்து தமிழில் இதுதான் வந்து வருங்காலத்தில் பேசப்பட்ட திரைப்படமாகவும் இந்த படம் இருக்கும். எந்த படத்தோடையும் ஒரு காப்பியோ இதோ எதுவுமே இல்லாமல் சொந்த முயற்சியில் ஒருவர் எழுதி இயக்கிய திரைப்படம் தான் ராஜதந்திரம். இந்த படத்தில் வீரா பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி அவர் நடுநிசி நாய்கள் பண்ணியிருந்தாரு கௌதம் மேனன் சாரோட 2வது படம் இது. ரொம்ப பிரமாதமாகவே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. படத்தோடைய பலம் இந்த படத்தின் திரைக்கதை, ரொம்ப பிரமாதமான திரைக்கதைங்க. ஆனால் இந்த படம் பிசி சென்டரில் பெரிய அளவு ரீச் ஆகலை. ஏ சென்டரில் நல்ல வெற்றி அடைந்தவர், பிசியில் சரியாக ரீச் ஆகலை. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் எய்ஸ் ஃபிலிம் தான். இது ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்போவுமே தமிழ் சினிமாவில் இது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ராஜதந்திரம் பிடித்திருக்கும் இடம் 6. 5வது இடத்தில் இருப்பது வந்து திரு கமலஹாசன் அவர்கள் நடித்து ஜீத்து ஜோசப் இயக்கிய பாபநாசம். அது திருஷ்யம் படத்துடைய ரீமேக் தான். என்னவோ ஜீத்து ஜோசப்பே இந்த படத்தை இயக்கினால்தான் என்னவோ தெரியல, இந்த படம் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப பிரமாதமாக அழகாக இருந்தது. எந்த ஒரு குறைவும் சொல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கமலஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதை மோகன்லால் சார் ரிப்பீட் பண்ணுற மாதிரியே வந்தது. நம்ம விஷயம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் கமலஹாசன் தான் என்பது என்ன ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, கமலஹாசன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் அந்த 2 தம்பதியில் பேசுகிற வசனம், அழுதுகிட்டே பேசுகிற அந்த பிராயச்சித்தம் கேட்குற இடம் தான் வந்து டாப் கிளாஸாக அமைஞ்சு கமலஹாசன் இஸ் கமலஹாசன்றதை இஸ் ப்ரூவ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ பாபநாசம் பிடித்திருக்கும் இடம் 5. இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது. 4வது இடத்துல சடன் சர்ப்ரைஸ், நயன்தாரா நடித்த மாயா. ரொம்ப ஒரு அழகான ஒரு திரைப்படம், பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாரர் மூவி. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கர்லையும் ஹாலிவுட்லையும் சரி, வேர்ல்ட்ஸ் மூவிஸும் சரி, இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிமை நான் பார்த்ததே கிடையாது. இதோட ப்ளஸ்ஸே இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்ப டவுட் கிளியர் ஸ்க்ரீன் பிளே, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. 2 கதையில் எமர்ஜ் ஆகிற இடம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் புரியலன்னு சொன்னாங்க. இல்லை அப்படி கிடையாது, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு நான் பேச முடியாது, டைம் ஆகிடும். ஸோ அந்த எமர்ஜ் ஆகிற இடம் தான் ரொம்ப அழகான இடம். பிகாஸ் ஏன்னா ஆல்வேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த படங்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பேய்கள் வந்து ஒரு மீடியமை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மீடியத்தை, சினிமான்ற ஒரு மீடியத்தை அவங்க யூஸ் பண்ண அந்த பேய் அந்த வந்து அவங்க அம்மா யூஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் இந்த படத்தின் அழகே. நிஜமாவே வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு திரைப்படம் மாயா. வசூல் ரீதியாகவும் நல்ல வெற்றி அடைந்த திரைப்படமும் கூட. 3வது இடத்தில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தின் மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் திரு மோகன் ராஜா அவர்கள் இயக்கிய தனி ஒருவன். இதுவரை ரீமேக் ராஜாவாக இருந்த அவர் இந்த முறை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கும் நல்ல சினிமா பண்ண தெரியும், எனக்கும் நல்ல திரைக்கதை அமைத்து ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்க தெரியும் அப்படின்றத கண்முறைய காமிச்சவர் ராஜா. ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நயன்தாரா நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அரவிந்த் சாமி இருந்தார். இந்த படத்தின் பலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தின் திரைக்கதையும் இந்த படத்தின் வசனங்கள் தான். ஹிப்ஹாப் தமிழாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் as well as the songs ரொம்ப நல்லாவே ரீச் ஆச்சு. மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதான் முக்கியம். ஒரு படத்தோட கதை திரைக்கதை தான் முக்கியம். கமர்ஷியல் சினிமாவில் இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா இனி வருங்காலத்தில் வந்தால் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்க்கலாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி சினிமாக்கள் தாங்க வரணும். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான பலம், ஜேம்ஸ் பாண்ட் படத்திலேயே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ட்ராக்கிங் டிவைஸ் மேட்டரை வந்து ரொம்ப அழகாக இந்த வாட்டி வாய்ஸ் கூட கேட்கும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணது வந்து ரொம்ப அழகான விஷயம். நிச்சயமாகவே அதுக்கு வந்து குடோஸ் டு த சுபா அண்ட் ராஜா சார். ரியலி தனி ஒருவன் டிசர்வ்ஸ் ஆல். தனி ஒருவன் பிடித்திருக்கும் இடம் 3. 2ஆம் இடம் என்ன திரைப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக 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 மோசமாக தோல்வி அடைந்த திரைப்படம். இந்த படம் முதல் நாள் ரிலீஸும் ஆகலை. ப்ரொடியூசர்ஸ் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி
இது மிக மிக முக்கியமான திரைப்படம். தமிழ் சினிமா சரி, இந்திய சினிமாவிலும் சரி. திரு கமலஹாசன் அவர்கள் எழுதி நடித்த உத்தம வில்லன். இது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். இது வந்து இந்த படத்தை நம்ம விட்டுட்டு பேச முடியாது. அடுத்து வர ஒரு 10 நெக்ஸ்ட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த படத்தை எதோட ஒப்பிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரிகோ ஃபெல்லினி அவர்கள் இயக்கிய 8.5 ஒப்பிடலாம். ஃபெட்ரிகோ ஃபெல்லினி இங்கே இருக்காரு பாருங்க, அவர் இயக்கிய 8.5 என்ற திரைப்படத்தோட இந்த படத்தை நான் ஒப்பிடுறேங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படம் இது வந்து. இந்த படத்தை பார்த்து சொன்னது என்னன்னா, கமல் சார் வந்து ஒரு படம் பண்ணலாம், ஒரு இறந்த தருவாயில் இருக்கும்போது படம் பண்ணலாம், அது காமெடி படம் பண்ணலான்னு சொல்றாரு. பட் ஆனால் அது காமெடியே இல்லையே, ஒரு மாதிரி என்ன பிளேடு போட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை, அது அப்படித்தான் இருக்க வேண்டும். சோகம் இதுவும் கலரும் போது ஒரு விதமான சிரிப்பு வந்துடக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கணும். அது ஒரு மாதிரி கலை, அது மாதிரி அழகு, அது மாதிரி சினிமா. ஸோ அதை புரிந்தவர்களுக்கு அது வரப்பிரசாதம், புரியாதவர்களுக்கு அது ஒரு கிராப் தான். அதை வந்து தவிர்க்க முடியாது. கமலஹாசன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாகவே இருந்ததுங்க. நிச்சயமாகவே பாராட்ட வேண்டிய திரைப்படம் உத்தம வில்லன். இதில் பாராட்ட வேண்டியது கமலஹாசன் தாண்டி யாரும் ரொம்ப அதிகமாக நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா, திருப்பதி பஜஸ் லிங்குசாமி அவர்கள் பாராட்டணும். சார் மிக ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி திரைப்படத்தை நீங்கள் தயாரித்ததுக்கு. நீங்கள் இப்போ மிக கடனில் ரொம்ப இதுவாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வருவீங்க. ரஜினி முருகன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல் மூவியாக இருக்கும். ரொம்ப அழகான வசூலை உங்களுக்கு ஏற்றுத்தரும் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ரஜினி முருகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அடுத்தது, இந்த வருடத்தின் முதல் இடத்தை பிடித்திருக்கும் திரைப்படம் என்ன திரைப்படமாக இருக்க முடியுங்க? 2 கிட்ஸ் சேர்ந்து எல்லாரோட மனசையும் கொள்ளடிச்ச ஒரு திரைப்படம் காக்கா முட்டை. திரு மணிகண்டன் அவர்கள் இயக்கிய காக்கா முட்டை மிக மிக பிரமாதமான திரைப்படம்ங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துடைய மையக்கருவே என்னன்னா, உலகமயமாக்குது, உலகமயமாக்குறதை பற்றி ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தார் மணிகண்டன் சார் அவர்கள். இதுவரை நான் பார்த்த வந்து குழந்தை வச்சு படம் பண்ண ரெடி பண்ணுவாங்கன்னா, ஒன்று ரொம்ப சந்தோஷமான படம் பண்ணி பார்த்துருக்கேன், இல்லை துக்கம் சோகமான படம் அந்த மாதிரி சம்மியால் இருக்கு அப்படி வச்சு பண்ண ரொம்ப வறுமையில் வாடுறவங்க, இது 2 தான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப யதார்த்தமான அழகான சினிமாவை தந்தார் திரு மணிகண்டன். நிச்சயமாக ஒரு பிரமாதமான படம். தமிழ் சினிமாலும் இந்திய சினிமாலும் உலக சினிமாவிலையும் இந்த படத்தை விட்டுட்டு எதுவும் பார்க்கவும் முடியாது இனி 2014 ஆண்டில். அதே மாதிரி வருங்காலத்தில் இந்த படம் பேசப்படும். ரொம்ப முக்கியமான திரைப்படம். ஸோ இதுதான் நம்ம ரேட்டிங்கு. இந்த ரேட்டிங்கில் வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்து நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இருந்தும் இது வந்து என்னுடைய கருத்து, என்னுடைய பதிவு மட்டுமே. உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோ கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஸோ எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.